தமிழ் சினிமாவினுடைய முன்னணி மூத்த நடிகர்களில் ஒருவராக இருந்தவங்க தாங்க சௌகார் ஜானகி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிருந்தாங்க. அவங்களுடைய வீட்டில் இப்போது ஒரு தனி பீரோவே அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த பீரோவை வந்து திறந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த பீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு பீரோவாக அவங்க வீட்டில் வந்து இருந்திருக்கு. இது வந்து ஒரு நினைவாகவே அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதாவது சௌகார் ஜானகி அவங்க இளம் வயதிலே திருமணம் பண்ணிட்டாங்க. 19 வயதிலே வந்து திருமணம் பண்ணாங்க. அந்த சமயத்திலேயே அவங்களுடைய கணவர் கூட இருக்கும் பொழுது அந்த ஒரு மர பீரோ வந்து வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த பீரோவை இப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களோட இறப்புக்கு பின்னாடி திறந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் நிறைய நினைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டை தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மூத்த நடிகையான சௌகார் ஜானகி ஆந்திராவில் பிறந்தவங்க. ஆந்திராவில் அவங்க பிறந்திருந்தாலுமே கூட அவங்க சென்னையில் தான் வந்து வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆந்திராவில் சென்னையில் அப்படின்னு 2 இடங்கள்லையுமே அவங்களுக்கு நிறைய சொத்துக்களானது இருந்திருக்கு. அவங்க இளம் வயதிலேயே வந்து திருமணம் பண்ணவங்க. ஸோ அவங்க திருமணத்துக்கு அப்புறமா தான் திரையுலகத்துக்கே வந்து வந்தாங்க. ஸோ அவங்களுடைய கணவருடைய நினைவாக அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுடைய பீரோவில் வச்சுருக்காங்க. என்னதான் வந்து நடிகையாகி பிரபலமாகி நிறைய சொத்துக்கள் சேர்த்திருந்தாலுமே கூட எவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருந்தாலும் அந்த வீட்லேயுமே இவங்களுக்குன்னு இந்த ஒரு மர பீரோவை தனியாகவே வந்து வச்சுருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக அந்த பீரோ மட்டும் ஏன் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து இப்போ பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கணவருடைய நினைவுகளாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கணவருடைய இறப்புக்கு அப்புறமா அவங்க தனித்து வந்து இருந்திருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளோட அவங்க பட்ட கஷ்டங்கள் நிறையவே அப்படின்னு சொல்லலாம். 19 வயதில் அவங்க திரைக்கு வரதுக்கு முக்கியமான மூல காரணமாக இருந்ததே கணவர் தான். ஏன்னா கணவருடைய குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைகள் வந்து சரியில்லை. வறுமை வந்து காரணமாக அவங்க வந்து நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. மேலும் அவங்களுக்கு நடிப்பு திறமை இருக்குது, அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றத அவங்களுடைய கணவர் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு பெண்ணுக்குமே திருமணமானதுக்கு பிறகு ஒரு பெண் சாதிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய கணவருடைய துணை இல்லாமல் நடக்கவே நடக்காதுங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டதை அவங்க வாங்கிக்கிறாங்க தனியாக அப்படின்னா கூட அதுக்குமே கூட அவங்களுடைய கணவருடைய அனுமதி இருக்கணும். அவங்க உரிமை அந்த இதை கொடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளே இந்த காலங்களில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். எவ்வளோ பணக்கார பெண்ணாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கான உரிமை அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கும்போது அவங்களால எதையுமே வந்து தனித்து செய்ய முடியாது. அதனால தான் இப்போது நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம், அந்த வருமானம் மட்டும்தான் முழுமையான சுதந்திரத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் 100 ரூபாயாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து நிச்சயமாக ஏர்ன் பண்ணணும், வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் வந்து அப்பா அம்மா சம்பளம் வாங்கியிருந்தாலும், நமக்கு வந்து பணம் சொத்து எல்லாம் கொடுத்துருந்தாலும், நகைலாம் போட்டிருந்தாலுமே கூட அந்த பெண் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி தான் வந்து சௌகார் ஜானகி அவங்களுடைய கணவருக்கு அப்புறமா எவ்வளோ தான் பணம் சேர்த்து வச்சுருந்தாலுமே கூட அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்க கொடுத்துருந்தாலும் எல்லாருக்கான ப்ரைவசியும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சௌகார் ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு திரைத்துறையில் மட்டும்தான் அவங்களுடைய நீண்ட கால பயணம் இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த துறையில் வந்து அவங்க சாதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு மேலே இந்த திரைத்துறையில் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாடர்னாக வீடு கட்டி எவ்வளோ வசதிகளோடு இருந்தாலுமே கூட அந்த பீரோவை அவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக எவ்வளோ நாளாக வந்து வச்சுருக்காங்க. அந்த பீரோவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவருடைய நினைவு. ஏன்னா அப்போ கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்களால வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நினைவு பொருளாக தான் அதை வந்து பார்க்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கணவருடைய ஃபோட்டோ, இல்லைன்னா கணவரோட எடுத்துகிட்டு இருக்க புகைப்படங்கள், குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸு, அப்போ ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த ஏதாவது ஒரு மெமரபுளான திங்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சௌகார் ஜானகி அம்மா சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை இவங்க பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து கண் கலங்கி போயிருக்கு. ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய கணவரும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படின்றதையும், கணவர் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியம் இருந்திருக்கு அப்படின்றதையும் நல்ல தெளிவாகவே வந்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர் மேலே அவங்க எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும், கணவரோடு அவங்க சேர்ந்த நாட்களில் மறக்க முடியாத நினைவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் ஒரு டைரியிலையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைரியும் இப்போ அவங்களுடைய மகள் கையில் கிடச்சிருக்கு. அதையும் அவங்க படித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து தனிமையில் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. என்னதான் நம்ம அம்மா நல்ல நடிகையாக இருந்தாலுமே கூட
யாருமே இல்லாம அவங்க தனிமையா இருந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும். குறிப்பா எந்த ஒரு பெண்ணுக்குமே திருமணமான பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவர் இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கணவர விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே கூட, கூட இருக்கணும் அப்படிங்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கும். இல்ல அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு வருத்தத்த கொடுக்கும். சொல்லப்போனா சௌகார் ஜானகி அம்மாவும் கொஞ்சம் சின்ன வயசுலயே அவங்களுடைய கணவர வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா குழந்தைங்கள மட்டும் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து இருந்திருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுடைய கணவர் அவங்க மறக்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே கணவர் கொடுத்த சப்போர்ட் தாங்க. ஏன்னா எல்லா ஆண்களும் எல்லா பெண்களுக்கும் இந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கறதே கிடையாது. ஆனாலும் அப்போவே அவ்வளோ கஷ்டப்பட்ட காலத்திலேயே சௌகார் ஜானகி அம்மாவுக்கு அவங்களுடைய கணவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீ போ, நீ ஜெயிச்சுட்டு வருவ, நீ நல்லா நடிக்கணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், நான் வந்து உனக்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு போகும்பொழுது கையில முதல் பெண் குழந்தை இருந்தாங்க. ஸோ முதல்ல கை குழந்தையோடு வந்து ஒருத்தங்க ஆக்டிங் போகிறாங்க அப்படின்னா, ஆக்டிங் ஃபீல்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். சினிமா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஷூட் எப்போ வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ முழு குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருந்துருக்காரு. ஸோ அது எல்லாமே சௌகார் ஜானகி அம்மாவால் மறக்க முடியல. ஏன்னா ஒரு கணவர் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவங்க வந்து ரொம்பவே வந்து புரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கணவர்கள் கிடைக்கிறது எல்லாமே உண்மையிலே வரந்தாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சௌகார் ஜானகி அம்மா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லா மொழிகளிலுமே சிறப்பான கதாபாத்திரத்தில் தான் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்பை பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சௌகார் ஜானகி அம்மா மிகப்பெரிய நடிகர்களோடலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாக்கியமும் கூட அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறையினர் வந்தாலுமே கூட அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய ஆக்டிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செம்மையான மெகா கிட்ஸ் படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லேயே வந்து மூத்த நடிகைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 70, 80 வயசு தாண்டிட்டாலே வந்து மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 94 வயதில் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுவுமே அவங்களுக்கு உடல்நல குறைவு காரணமாக தாங்க இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கு. இல்லை அப்படின்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வயது மூப்பு அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இவ்வளோ நாளாக அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கும் போதே அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அவங்களோட இறப்புக்கு அப்புறமா இப்போ ஒன்று ஒன்றா வந்து வெளிவந்துட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க மகள் கையில் அந்த கிடைச்ச டைரி தாங்க இப்போ எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே கண் கலங்க வச்சிருக்கு. மகள் அந்த டைரியை பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களை நாங்கள் தனியாக விட்டுருக்கவே மாட்டோம், நான் கூடவே இருந்திருப்பேன், உங்களுக்கு ஆறுதலாக இருந்திருப்பேன், இது எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ வலிகளையும் சோகங்களையும் உங்களுடைய மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சு இருந்துட்டீங்களேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ சொல்லிட்டு வந்து கலங்கி போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க இருக்கும்போது தெரியல, அவங்க இல்லாத போது தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை நினச்சி மகள்கள் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழக்கூடிய நாட்களில் யாருமே அப்பா அம்மா வந்து செப்பரேட்டாக விட்டுறாதீங்க. ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே கூட அவங்களோட வந்து துணையாக இருங்க. ஸோ தனிமை கொடுக்கக்கூடிய வழிகளை சொல்லி மாளாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் தனிமையில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்டை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.